இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தானா மேரா மக்களுக்கு தொல்லை தந்த யானை பிடிபட்டது. தானா மேரா ஜெராங்காவ் தம்புங் லால் துஜுவில் மக்களுக்கு தொல்லையாக இருந்து வந்த யானை ஒன்றை தேசிய வனவிலங்கு பூங்காத்துறை அதிகாரிகள் பிடித்தனர். தங்களது கிராமத்தில் அந்த யானை தொல்லையாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியதை தொடர்ந்து அந்த யானை பிடிக்கப்பட்டதாக கிளந்தான் வனவிலங்கு பூங்காத்துறையின் இயக்குனர் முகமது ஹபீஸ் ரொஹானி தெரிவித்தார். வனவிலங்கு பூங்காத்துறையை சேர்ந்த 6 ஊழியர்கள் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து அந்த ஆண் யானை பிடிப்பதில் வெற்றி பெற்றனர். அந்த யானைகள் பிடிக்கப்பட்டதன் மூலம் கிராம மக்கள் இப்போது நிம்மதி பெருமூச்சு அடைந்துள்ளனர். அந்த யானையினால் கிராம மக்களின் தோட்டங்கள் சேதப்படுத்தப்பட்டதால் அவர்கள் பெரும் பிரச்சனையை எதிர்நோக்கியதாக முகமது ஹபீஸ் ரொஹானி கூறினார். சூப்பர் சிங்கர் பாடகர் திவாகர் கோலாலம்பூரில் கைதா. கடந்த புதன்கிழமை பின்னிரவு மணி 12:20 வாக்கில் கோலாலம்பூரில் உள்ள ஒரு கேளிக்கை விடுதியில் பாடிக்கொண்டிருந்த வெளிநாட்டு ஆடவர் உட்பட 5 வங்காளதேசிகள் ஒரு சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட அந்த ஆண் பாடகர் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் வெற்றியாளரான திவாகர் என சொல்லப்படுகிறது. அவர் புஷ்பல் எனப்படும் வெளிநாட்டு கலைஞர்களின் படைப்புகளுக்கான பெர்மிட் வழங்கும் தரப்பின் அனுமதியின்றி அந்த கேளிக்கை மையத்தில் பாடியதாக நம்பப்படுகிறது. பொதுமக்களின் தகவல் கொடுத்த தகவலின்படி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்திருந்தது. 103 பெண்கள் 10 வெளிநாட்டவர் உட்பட 256 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 6 வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டனர். சிறு வயதில் இஸ்லாத்திற்கு மதம் மாற்றம் செய்யப்பட்டதை தடுக்க மேற்கொண்ட பெண்ணின் 10 ஆண்டுகால முயற்சி தோல்வி. 1991ஆம் ஆண்டு சிறு வயதாக இருந்தபோது தாம் இஸ்லாமிய சமயத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டதை ரத்து செய்ய ஒரு பெண்ணின் 10 ஆண்டுக்கும் மேலான சட்ட போராட்டம் நேற்று முடிவுக்கு வந்தது. அந்த பெண்ணின் மத மாற்றத்தை மாற்றுவதற்கான மேல்முறையீட்டை கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 3 கொண்ட கூட்டரசு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதிகள் 2-1 என்ற நிலையில் வழங்கிய தீர்ப்பில் 36 வயதான அந்த பெண் தனது முஸ்லிம் மதமாற்ற தாயால் கொண்டு வரப்பட்ட மதமாற்றத்தை ரத்து செய்த 2021 ஷாலாம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிலைநிறுத்துவதற்கான மேல்முறையீட்டை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்தது. கடந்த ஆண்டு ஜனவரியில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய மன்றம் மற்றும் மாநில அரசாங்கத்தின் மேல்முறையீட்டை அனுமதித்தது. 1991ஆம் ஆண்டில் அவரது தாயார் அதற்குள் அவரது இந்து தந்தையிடம் இருந்து பிரிந்து இஸ்லாத்திற்கு மாறினார் மற்றும் அப்போது 5 வயதாக இருந்த தனது மகளை இஸ்லாத்திற்கு மாற்ற மெய்ஸிடம் உதவி கேட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு மதமாற்ற சான்றிதழை ஜெய்ஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய துறை வழங்கியது. இருப்பினும் அவரது தாயார் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஆடவரை மறந்தால் தனது பெண் தொடர்ந்து இந்து மதத்தை கடைபிடிக்க அனுமதித்தார். டிசம்பர் 2013 மற்றும் ஜூலை 2017க்கும் இடையில் மதமாற்றத்தை ரத்து செய்வதற்கான அவரது விண்ணப்பத்தை ஷரியா நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த விவகாரத்தை ஷாலாம் சிவில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும்படி பரிந்துரைக்கப்பட்டார். குடும்ப மாதுவின் தாலி சங்கிலியை பறித்ததாக ஆடவன் மீது குற்றச்சாட்டு. சாதனா பிஜின் என்ற குடும்ப மாதுவின் தாலி சங்கிலியை திருடியதாக ஹஸ்ருல் பின் முஸ்தாபின் என்ற உள்ளூர் ஆடவன் மீது நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 2 வாரத்திற்கு முன்பு ஜாலான் ஸ்பாட் பிரிக்ஃபீல்ட்ஸில் அனுமார் கோவிலுக்கு முன்புறம் 29 வயதுடைய ஹஸ்ருல் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி தத்தின் ஃபட்ஸ்ரீன் சுரையா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி காலை 11 மணி அளவில் 45 வயதுடைய சாதனா விஜயனுக்கு சொந்தமான தாலி சங்கிலியை ஹஸ்ருல் அபகரித்ததாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தார். எனினும் ஹஸ்ருல் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் அல்லது பிறம்படி வழங்கப்படும் என குற்றவியல் சட்டத்தின் 392வது பிரிவின் கீழ் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 12,000 ரிங்கிட் ஜாமீனில் அவன் விடுவிக்கப்பட்டான். ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் வழக்கறிஞரை நியமிப்பதற்கும் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும். KK மார்ட் விற்பனை மையங்களை புறக்கணிப்பதை நிறுத்துவீர், முஸ்லிம்களுக்கு பேரா முஃப்தி வலியுறுத்து.
KK மார்ட் விற்பனை மையங்களை புறக்கணிப்பதை நிறுத்தும்படி முஸ்லிம்களை பேரா முஃப்தி வான் ஜஹிதி வான்தே கேட்டுக்கொண்டார். காலுரைகளில் அல்லாஹ் மீதான விவகாரத்தில் பொதுமக்களின் பதில் இஸ்லாமிய நீதியின் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டதால் KK மார்ட் விற்பனை மையங்களை புறக்கணிப்பதை முஸ்லிம்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இஸ்லாமிய சட்டத்தில் குற்றவியல் நடத்தையின் நோக்கம் ஒரு முக்கிய அங்கமாகும். இஸ்லாத்தை அவமதிக்கும் நோக்கத்தை சம்பவத்திற்கு பிறகு KK மார்ட்டின் செயல்களில் நிரூபிக்க முடியாது என அவர் கூறினார். இந்த சம்பவத்திற்கு KK மார்ட் நிர்வாகத்தின் விளக்கமும் பகிரங்க மன்னிப்பும் இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறைக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையும் இந்த அம்சம் நிரூபிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது என்று நேற்று வான் சாஹிதி செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். மதீனாவில் நிறுவப்பட்ட முதல் இஸ்லாமிய அரசில் பல்வேறு இனங்களுக்கிடையிலான உறவுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக நபிகள் நாயகம் மதீனா சாசனத்தை உருவாக்கியதாகவும் முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம்களுடன் சேர்ந்து சமூகத்தின் ஒரு பகுதி என்று சாசனம் கூறுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 104 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளிக்கு டத்தோஸ்ரீ வான் அசிசா வருகை. 104 ஆண்டுகளாக உலுஸ்லாங்கூரில் செயல்பட்டு வரும் கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளி நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ வான் அசிசா வான் இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். தமிழ் கல்வி, தமிழ் பள்ளி மேம்பாடு ஆகியவற்றில் மடானி அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று அவர் உறுதி அளித்திருக்கிறார். கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியில் நடந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பள்ளியின் சீரமைப்பு பணி மற்றும் மேம்பாடு குறித்து கேட்டறிந்தார். அப்பள்ளியில் மாணவர் தங்கும் விடுதி செயல்படுவதையும் அறிந்து வெகுவாக பாராட்டிய டத்தோ வான் அசிசா எதிர்காலத்தில் அத்திட்டத்தில் சிறப்பான மாணவர்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றார். இதனிடையே அப்பள்ளியின் நிலவரம் குறித்து பள்ளி வாரிய தலைவர் குமரன் மாரிமுத்து பகிர்ந்து கொண்டார். நடைபெற்ற அச்சந்திப்பில் கல்வி அமைச்சர் ஃபாட்டினா சிட்டிக், தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ், உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் சத்யபிரகாஷ், புக்கிட் மெலாவதி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் தீபன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். அதிருப்தியை வெளிப்படுத்தும் சரியான இடமில்லை. கோலாகுபாரோ இடைத்தேர்தல் டத்தோஸ்ரீ சரவணன். அரசாங்கத்தின் மீது பலருக்கும் அதிருப்திகள் இருக்கலாம். அதனை வெளிப்படுத்தும் சரியான இடம் 16வது பொது தேர்தல் தான். மாறாக கோலாகுபாரோ சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அல்ல என்று மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். தேர்தலை புறக்கணிப்பது யாருக்கும் நன்மை விளைவிக்காது. ஆகையால் அறிவார்ந்த சமுதாயமாக சிந்தித்து வாக்களியுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். அதே வேளையில் மாநில அரசாங்கத்துடன் செயல்பட மத்திய அரசாங்கமும் ஒரே கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருப்பது சிறப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கோலாகுபாரோ இடைத்தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கும் வேளையில் தேர்தல் களம் சூடு பறந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பகதான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சோக்தாவ் ரசாவில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து பேசினார். டிஏபியின் தலைவர் லிம் குவாங் யங், மாய்கா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன், ஸ்லாங்கூர் அம்னோ வாரிய தலைவர் டத்தோ மெகாட் சுல்கைனின் ஒமர்டின், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயர், உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி ஆகியோர் நடைபெற்ற மாய்கா தேசிய முன்னணி பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். கோலாகுபாரோ தேர்தல் பொதுமக்களின் பாதுகாப்பை போலீசார் உறுதிப்படுத்துவர். கோலாகுபாரோ சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். கோலாகுபாரோ சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தவுடன் அங்கு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளை போலீஸ் துறை தொடங்கியதாக அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து போலீஸ் துறை பொதுமக்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக கவனம் செலுத்தியிருப்பது குறித்து போலீஸ் படை தலைவர் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக சைஃபுடின் தெரிவித்தார். நேற்று கோலாகுபாரோ போலீஸ் கல்லூரியில் நடைபெற்ற ஹரிராயா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். கோலாகுபாரோ இடைத்தேர்தலில் வாக்களிக்க விரும்புவோர் உட்பட அனைவரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என அவர் கூறினார். புக்கிட் அமான் போலீஸ் நிர்வாகத்துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்மி அபு காசிம், புக்கிட் அமான் குற்ற தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை இயக்குனர் டத்தோ வான் ஹசான் வான் அகமது, ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் உமர் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.